தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. வியாழக்கிழமை கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கணித்திருக்கிறது. 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெறும் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 2 நாட்கள் நடைபெறும் வேளாண் கருத்தரங்கையும் தொடங்கி வைத்த அவர் 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தோளில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு ஏமாற்றுபவர்கள் நாங்கள் அல்ல என எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரித்து பச்சை துரோகம் செய்தது அதிமுக தான் என ஆவேசமாக புகார் கூறினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் இல்லம் தோறும் மனுக்களை பெறும் நாடகத்தை அரங்கேற்ற திமுக திட்டமிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது வாங்கிய மனுக்களை வைத்து பூட்டி பெட்டியின் சாவியை முதலமைச்சர் தொலைத்து விட்டாரோ என விமர்சித்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் நிகழ்வை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் இதனை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதி வாய்ந்த மகளிருக்கு விரைவில் பணம் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வரும் அக்டோபரில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் தொடங்க உள்ளதாகவும், அதற்கு முன்பாக வாக்குச்சாவடி சீரமைப்பு பணிகள் ஜூலை மாதம் தொடங்க உள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் சுமார் 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள சுமார் 11,000 வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருப்பதாக கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவித்துள்ளார். சென்னை பிராட்வே பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதிலும் உறுதியாக இருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்பது இயல்பான ஒன்றுதான் என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிக தொகுதிகளை கோரும் என்றும் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையின் போது இருக்கிற சூழல்களை மனமிட்டு பேசி அதன் அடிப்படையில் இறுதி முடிவை எடுப்போம் என அவர் கூறினார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது ஜனவரி மாதம் வரை கூட்டணி அறிவிப்பை தாமதப்படுத்துவது மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என நிர்வாகிகள் கவலை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தேமுதிக தயங்காது என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், திமுக அழைத்தால் கூட்டணிக்கு செல்வீர்களா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில், கூட்டணிக்கு காலம்தான் பதில் சொல்லும் என பதிலளித்தார். அரசியல் கட்சி தொடங்கும் முன்பே நடிகர் விஜய் தங்கள் வீட்டு பையன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுடன் கூட்டணி அமைப்பது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில், கூட்டணி பற்றி விஜயிடம்தான் கேட்க வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பாஜக பலமில்லாத கட்சி என கூறும் திமுக தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா என சவால் விடுத்தார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய தயார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நேர்மறையான சிக்னல் கிடைக்காததால் அவராகவே பிரச்சாரம் செய்ய தயார் என தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்பு படுத்தி பேசியதற்காக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பல்கலைக்கழக முன்னாள் PRO நடராஜன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அவரது குற்றச்சாட்டால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் 50 லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடரப் போவதாகவும் நடராஜன் தெரிவித்துள்ளார். காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ராகிங் தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாத 89 கல்வி நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு UGC நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 5 பல்கலைக்கழகங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் 30 நாட்களுக்குள் விளக்கமளிக்க தவறினால் அங்கீகாரத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என UGC எச்சரித்திருக்கிறது. சாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சாதி மதம் இல்லை என சான்றிதழ் கோரும் மனுதாரருக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி உரிய அரசாணையை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு பரிந்துரைத்தனர். சென்னை வடபழனியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் வணிக வளாகத்துடன் கூடிய வளர்ச்சி திட்டத்துக்கான ஒப்பந்தத்தை சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தரைத்தளத்தில் நவீன பேருந்து நிலையமும், 2ஆம் தளத்தில் 1475க்கும் மேற்பட்ட இருசக்கர மற்றும் 214 4 சக்கர வாகனங்களை நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதியும் அமைக்கப்பட உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 72,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 75 ரூபாய் உயர்ந்து 9,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 119 ரூபாய்க்கும் கிலோ 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 146 கோடியாக உள்ளதாக ஐநாவின் புதிய மக்கள் தொகை அறிக்கை தெரிவித்துள்ளது. இதன்படி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா தொடர்வதாகவும் 40 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 170 கோடியாக உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை சந்திக்கும் தலைவர்கள் அனைவரும் கட்டாயம் RT-PCR பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வருகிறது. தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000-ஐ கடந்ததால் முன்னெச்சரிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கணவனை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட சோனம் ரகுவன்ஷிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என சோனமின் சகோதரர் வலியுறுத்தியுள்ளார். மேகாலயாவிற்கு ஹனிமூன் அழைத்துச் சென்று கணவரை கொலை செய்த விவகாரத்தில் அவரின் வீட்டிற்கு சென்று சோனமின் சகோதரர் மன்னிப்பு கோரினார். மேலும் சோனம் ரகுவன்ஷி கொலை செய்தது 100% உறுதி என்றும் அவர் கூறினார். சென்னையில் முதற்கட்டமாக 9 இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் 15 நாட்களில் டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வடகரையில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்து தொடர்பாக ஆலையின் போர்மேன் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஆலையின் உரிமையாளர் ராஜா சந்திரசேகரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை சந்தையில் வியாபாரம் செய்து வரும் மூதாட்டியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி மிரட்டும் வீடியோ வெளியாகி உள்ளது. தான் சந்தையை குத்தகைக்கு எடுத்திருப்பதாகவும் இங்கெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடாது என விரட்டி அடித்த திமுக நிர்வாகி சந்தோஷ்குமார் வியாபாரத்திற்கு வைத்திருந்த மிளகாயை தட்டுகளோடு தூக்கி எறிந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளார்.
மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தை ஓசி பஸ் என கூறிய ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மண்ணூத்துமலை கிராமத்தில் பேசிய அவர், தாம் எம்எல்ஏ ஆன பிறகுதான் மழை பெய்து ஆற்றில் தண்ணீர் ஓடுவதாக நையாண்டியாக பேசினார். மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தை ஓசி பஸ் என கூறிய ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனுக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆணவமும் திமிரும் எங்கிருந்து வருகிறது என காட்டமாக கேள்வி எழுப்பிய அவர், சட்டமன்ற தேர்தலில் அவர்களை தோற்கடித்து ஆணவத்துக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மது குடிப்பதை கண்டித்த காங்கிரஸ் பிரமுகரை கல்லால் அடித்து கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். வீட்டின் பின்புறம் மது குடித்துக் கொண்டிருந்த இளைஞரை காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரன் கண்டித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவன் நள்ளிரவில் சிறுநீர் கழிக்க சென்றவரை அடித்து கொலை செய்தான். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் செயலை ஒருபோது பொறுத்துக் கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீர்நிலையில் வீடு கட்டி வசித்தவரின் வீட்டை காலி செய்ய தாசில்தார் அலுவலகம் கொடுத்த நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வசிப்பதை அங்கீகரிக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அச்சம் தவித்தான் காளியம்மன் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய 35 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடன் பிரச்சனை காரணமாக சென்னையில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளம் தம்பதி கைது செய்யப்பட்டனர். பம்மல் அடுத்த காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த அந்தோனிராஜ் மற்றும் மரியா தம்பதி 60,000 ரூபாய் கடனை கட்ட முடியாமல் தவித்த நிலையில் மனைவியின் தூண்டுதலால் கணவன் செயின் பறிப்பில் ஈடுபட சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரியில் ஆழ்கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு திட்டம் மற்றும் கடலில் காற்றாலை திட்டம் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்து சின்னமுட்டம் கடற்கரையில் கருப்பு கொடி ஏந்தி மீனவ பெண்கள் கடல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை ஒட்டி மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் ஏராளமான படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தனுஷ்கோடியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை மீன்பிடிக்க தடை விதிப்பதாக மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சி அருகே கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்து பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரை ஒதுங்கும் நிலையில் இதனால் மீன்கள் மற்றும் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சவுந்தர சோழபுரத்தில் உள்ள வெள்ளாற்றில் தற்காலிக தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 2013ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் மேம்பால பணியை விரைவில் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமியை பூங்காவிற்கு அழைத்துச் சென்ற சிறுவர்கள் குளிர்பானத்தை குடிக்க வைத்துள்ளனர். உடனே சிறுமி மயங்கிய நிலையில் மூவரும் சேர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான கையகப்படுத்தப்பட்ட தனியார் தினசரி அங்காடிக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து காய்கறிகளை சாலையில் கொட்டி வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சென்ற அதிகாரிகளிடம் வியாபாரிகள் நீண்ட நேரம் வாக்குவாதம் நடத்திய நிலையிலும் அங்காடிக்கு சீல் வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தொழிற்சாலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு குறைந்த அளவே ஊதியம் உயர்த்தப்பட்டதாக கூறி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை ராமாபுரத்தில் மழைநீர் வடிகால் பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளி மீது மயான சுவர் இடிந்து விழுந்ததில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி வேலை செய்த போது மயான சுவர் இடிந்து கணபதி மீது விழுந்தது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை மாதவரம் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியில் ஈடுபட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் புகார் கூறும் நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் வீசிய பலத்த காற்று காரணமாக தனியார் லாட்ஜின் மேல் இருந்த தனியார் தொலைத்தொடர்பு கோபுரம் அடியோடு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டடத்தின் அருகில் இருந்த பள்ளிவாசலின் மேற்கூரை மீது கோபுரம் சரிந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கள் உணவு அல்ல, கொடிய விஷம் என்றும் கள்ளின் ஆபத்தை உணராமல் அரசியல் ரீதியான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாகவும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமே தவிர கள்ளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கருப்பாநதி அணையில் இருந்து சாகுபடிக்காக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் கருப்பாநதி அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கார் சாகுபடிக்காக தண்ணீரை திறக்க மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தனியார் விடுதி அறையின் மெத்தையில் தீப்பிடித்து புகை சூழ்ந்ததால் ராணுவ வீரர் மூச்சு திணறி உயிரிழந்தார். உத்தமபாளையத்தில் அறையெடுத்து தங்கிய ஜெயமாருதி நண்பர்களுடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. நண்பர்கள் சென்ற பிறகு அறையில் தனியாக இருந்த ஜெயமாருதி புகைத்த சிகரெட் துண்டு மெத்தையில் விழுந்து தீப்பிடித்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். சென்னை ஈஞ்சப்பாக்கத்தில் பிறந்து 43 நாட்களே ஆன பெண் குழந்தையை கட்டப்பையில் போட்டு வீட்டின் அருகே வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருண் பாரதி தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறந்த நிலையில் ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததால் மன உளைச்சலில் இருந்த பாரதி குழந்தையை மைதானத்தில் வீசி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த திருவள்ளூர் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடுதியில் தூக்கில் தொங்கியபடி மாணவி பிரீத்திகாவின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் விசாரணை நடத்தினர். திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் வெளிநாடு சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பிய இளைஞர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மாதாக்கோவில் தெருவைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்ற இளைஞர் தனியார் கம்பெனி மூலம் துபாயில் பணிபுரிந்து வந்த நிலையில் ஓராண்டுக்கு பின்னர் சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மார்க்கெட்டில் உள்ள மீன் மற்றும் ஆட்டிறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு நடத்தினர். அப்போது தரம் குறைந்த மற்றும் சாப்பிட தகுதியற்ற நிலையில் இருந்த 142 கிலோ மீன்கள் மற்றும் கருவாட்டை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடையின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். கொடைக்கானலில் இருந்து பழனி செல்லும் மலைச்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார் மரத்தில் மோதி நின்றதால் அதில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மேல்பள்ளம் அருகே ஏலக்காய் வளைவு பகுதியில் சென்றபோது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் பாய்ந்தது. தென்காசியில் பள்ளி பேருந்து மீது டாடா ஏஸ் வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 குழந்தைகள் சிறு காயமடைந்தனர். கணக்குப்பிள்ளை வலசையில் உள்ள தனியார் பள்ளிக்கு சொந்தமான வாகனம் குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு வரும்போது விபத்தில் சிக்கியது. இதில் டாடா ஏஸ் வாகனம் முற்றிலுமாக சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வேன் ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மதுமோகன் மாணவியை பள்ளியில் இறக்கி விடாமல் வேறு காரணங்கள் கூறி தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் வரதராஜபுரம் சுங்கச்சாவடியில் லாரி கண்ணாடியை உடைத்து ஓட்டுநரை தாக்கி பணம் பறித்த நபரை போலீசார் கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் லாரி ஓட்டுநராக இருந்து வரும் நிலையில் மீஞ்சூர் வண்டலூர் புறவழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற காரால் வழிமறிக்கப்பட்டு ஒரு நபர் தாக்கி பணம் பறித்துள்ளார். பின்னர் விசாரித்த போலீஸ் நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த வேல்முருகனை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் புதுக்கூரைப்பேட்டை புறவழிச்சாலையில் முறையான வடிகால் வசதி செய்யாததால் சாலையில் சேரும் சகதியமாக காட்சி அளிக்கிறது. இந்த சாலை வழியாக மக்கள் உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வரும் நிலையில் வடிகால் வசதி அமைப்பதோடு சாலையையும் சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.
திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே நேமம் ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு உபரி நீர் செல்லும் கால்வாய் தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். 7000 கன அடி வரை உபரி நீர் செல்லும் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் ஏரி நிரம்பினால் உபரி நீர் குடியிருப்புகளை சூழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு போக்குவரத்து போலீசார் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். ஹெல்மெட் அணிய வேண்டும், போதையில் வாகனம் ஓட்டக்கூடாது, 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட வாசகத்துடன் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வாரச்சந்தையில் ஓராண்டிற்கும் மேலாக வணிக வளாக கட்டடப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைந்து கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுமான பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதோடு வியாபாரிகளும் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வடசென்னை பகுதியில் தொடர் செல்போன் மற்றும் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டார். ரெட்டேரி பகுதியைச் சேர்ந்த போண்டா ரமேஷ் என்பவர் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தார். அம்பத்தூரில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். கர்நாடகாவில் பெல்லாரி காங்கிரஸ் எம்பி மற்றும் 3 எம்எல்ஏக்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வால்மீகி ஊழல் வழக்கு தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் சோதனை நடத்தும் அதிகாரிகள் வீட்டில் உள்ள ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் காவல்துறை உத்தரவுக்கு அடங்காத மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு கடத்தும் குடியேற்ற கொள்கையை கண்டித்து சிகாகோவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. பேரணியாக சென்ற பொதுமக்களை கைது செய்ய முயன்றதால் போலீஸ் அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதம் செய்தனர். ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வெல்லும் அணிக்கு 30.5 கோடி ரூபாயும், 2வது இடத்தை பிடிக்கும் அணிக்கு 18.5 கோடி ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. 3வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத உள்ளன. இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் ஸ்ரேயாஸ் ஐயரை சேர்த்திருக்க வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஸ்ரேயாஸ் ஐயர் கடந்த 1 வருடமாக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாகவும், டெஸ்ட் கிரிக்கெட் மாறுபட்டவை என்றாலும் அவரால் என்ன செய்ய முடிகிறது என்பதை பார்க்க இந்த தொடரில் சேர்த்திருக்கலாம் என கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட உற்சாகத்துடன் தயாராக இருப்பதாக இங்கிலாந்து வீரர் ஆலி போப் கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஸ்லிப் பகுதியில் நின்று சத்தமாக பேசக்கூடிய விராட் கோலியை இந்தியா மிஸ் பண்ணும் என்றும், இந்திய இளம் வீரர்களுக்கு எதிராக விளையாடுவது தங்களுக்கு சிறந்த நேரமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவில் நடைபெறும் MLC T20 லீக் தொடரில் எம்ஐ நியூயார்க் அணியின் கேப்டனாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் நிக்கோலஸ் பூரன் நியமிக்கப்பட்டுள்ளார். 29 வயதான நிக்கோலஸ் பூரன் சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் T20 தொடரில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அறிவித்தார். பிரேசில், ஈக்வடார், ஆஸ்திரேலியா அணிகள் 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. 48 நாடுகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் ஜப்பான், நியூசிலாந்து, ஈரான், நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, உஸ்பெகிஸ்தான், தென்கொரியா, ஜோர்டான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே தகுதி பெற்றிருந்தன. நடிகர் சூர்யாவின் 46வது படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகளை ஹைதராபாத்தில் தொடங்கியுள்ள படக்குழு இன்னும் 3 மாதத்திற்குள் படப்பிடிப்பை முடிக்க திட்டமிட்டுள்ளது. இதனிடையே இணையத்தில் வெளியான போஸ்டர் வைரலாகி வருகிறது. ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி உள்ளிட்டோர் நடித்துள்ள பென்ஸ் திரைப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் மங்களூரு, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற உள்ளன.
மாலத்தீவு சுற்றுலாத்துறைக்கான உலகளாவிய தூதுவராக பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃப் நியமிக்கப்பட்டுள்ளார். உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், புகழ்பெற்ற கலைஞர் மற்றும் விருது பெற்ற தொழில் முனைவோர் என்று மாலத்தீவு சுற்றுலாத்துறை கத்ரினாவை பாராட்டி பதிவிட்டுள்ளது. நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை மீண்டும் பார்வையிட்டு மறு ஆய்வு செய்யவிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தகவல் தெரிவித்திருக்கிறது. கோபி நயினார் இயக்கத்தில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததை எதிர்த்து அதன் தயாரிப்பாளரான இயக்குனர் வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தெலுங்கு நடிகர் பாலையாவுக்கு அவரது ரசிகர்கள் கிலோ கணக்கில் மலர்களால் அபிஷேகம் செய்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற தமது 65வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர் கத்தியை ஸ்டைலாக சுழற்றி கேக் வெட்டி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இவரது பிறந்தநாளை தெலுங்கு தேசம் கட்சியினரும் கொண்டாடி மகிழ்ந்தனர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 2ஆம் நாள் தேரோட்ட நிகழ்வில் சில வாத்தியங்கள் முழங்கிட பக்தர்கள் பாட்டு பாடியும் நடனமாடியபடியும் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் பெண்ணைவளம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த கோவிலில் கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் வைகாசி பெருவிழா தொடங்கி முக்கிய நிகழ்ச்சியான கூத்தாண்டவர் தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான ஆடுகள் மற்றும் பன்றிகளை பலியிட்டு கிராம மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பலியிடப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை ருசித்த கோவில் பூசாரி பரன் மீது பலியிடப்பட்டிருந்த பன்றிகளின் ரத்தத்தில் பழங்களை தோய்த்து வீச அதனை பக்தர்கள் மடியேந்தி பிடித்தனர்.